ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபிரிவா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். விநாயகப் பெருமானின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா தடைகளும் நீங்கி நல்ல மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டு நாளைய நாளில் இந்த ஒரே ஒரு வழிபாட்டை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வீட்டிலும் சரி உங்களுக்கும் நிச்சயமாக நடக்கும். பழமையான சாஸ்திரங்களும் பெரிய பெரிய சித்தர்களும் உபயோகித்த இது சங்கடகர சதுர்த்தி நாள் குறித்து மிகவும் ஒரு உயர்ந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதிவு. குறிப்பா இது காஞ்சி மகான் மகா பெரியவா அவருடைய பக்தர்கள் அனைவரிடமும் விநாயகரை சங்கடகர சதுர்த்தி நாளில் மனமாற நினைத்தால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் கரையும் என்று பக்தர்களிடம் பல முறை கூறியிருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு செயல். எனவே நாளைய இந்த ஒரு நாளில் நாம் செய்யக்கூடிய சிறிய சிறிய வழிபாடுகள் கூட பெரிய ஒரு நன்மைகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த ஒரு வீடியோவில் சங்கடகர சதுர்த்தியின் உண்மையான சிறப்பு என்ன, காஞ்சி மகான் மகா பெரியவா கூறிய அரிய உபதேசங்கள் என்ன என்பதைத்தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடியதுதான் இந்த சதுர்த்தி திதிகள். அதிலும் இந்த கிருஷ்ண பசத்தில் வரக்கூடிய சதுர்த்தி தான் சங்கடகர சதுர்த்தி என்று அழைக்கப்பட்டு வருகிறது. சங்கடம் என்றால் கஷ்டங்கள், தடைகள், துன்பங்கள், மனவேதனைகள் இது அனைத்தும் ஏற்படக்கூடிய ஒன்றாக இருக்கும். அந்த சங்கடங்களை தீர்க்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இதனை சங்கடகர சதுர்த்தி என்று அழைக்கப்பட்டு வருகிறது. இந்த ஒரு நாளை நம்ம விநாயகரை நினைத்து விரதம் இருந்தாலும், ஒரே ஒரு சிறிய பூவை வைத்துக் கொண்டு வழிபட்டாலும், ஒரு மந்திரங்கள் சொன்னாலும் அதனுடைய சக்தியானது பல மடங்கு பலனை தரக்கூடிய புராணங்கள் சொல்லப்பட்டு வருகிறது. அதனால தான் இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் இந்த ஒரு நாளை விநாயகரை வழிபட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஒரு முறை சில பக்தர்கள் காஞ்சி மகான் மகா பெரியவா அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். சுவாமி, வாழ்க்கையில் எத்தனை முயற்சி செய்தாலும் சில தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு நம்ம என்னதான் செய்வது, அந்த தடைகளை நாம் எப்படி நீக்க வேண்டும் அப்படின்னு காஞ்சி மகான் மகா பெரியவாவிடம் பக்தர்கள் கேட்க, அப்போது மகா பெரியவா சிரித்தபடி ஒரு பதில் கூறியிருக்கிறார். நீங்கள் முதலில் விநாயகரை நினைக்க வேண்டும். விநாயகரை நீங்கள் எப்பொழுதெல்லாம் நினைக்கீங்க, எப்போவாவது தான் பெரியவா நினைப்போம் அப்படின்னு கூற, அதற்கு காஞ்சி மகான் மகா பெரியவா மாதத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகரை நினைத்து வழிபட்டாலே போதும், உனக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது என்று கூறியிருக்கிறார். இந்த ஒரு உலகத்தில் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் முதலில் நினைக்க வேண்டிய ஒரு தெய்வம் விநாயகர். அவர்தான் தடைகளை நீக்கக்கூடிய ஒரு தெய்வம், அறிவை கொடுக்கவும் நல்ல ஒரு தொடக்கத்தை தரக்கூடிய தெய்வமாகவும் இருப்பார். மேலும் மகா பெரியவா பேசும் பொழுது சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகரை நினைத்தால் அவருடைய அருளானது மிக வேகமாக கிடைக்கும் என்று கூறினார். இந்த ஒரு நாளில் சொல்லப்படுகின்ற மந்திரங்கள் ஒரு வருடம் சொல்லும் பலனை இந்த ஒரே நாளில் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குமாம். எனவே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் இந்த ஒரு நாளில் நீங்க கூறி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். வாழ்க்கையில் ஏன் சங்கடங்கள் வருகிறதுன்னு தெரியுமா? பல பேர் வாழ்க்கையில இப்படித்தான் பேசுவாங்க, நான் நல்லதுதான் செய்யறேன், ஆனாலும் எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கு. இதற்கான காரணங்கள் பல இருக்கலாம். சில சமயம் நம்முடைய முன்னோர்கள் செய்த கர்மாக்கள், நம்மால் அறியாமல் செய்த தவறுகள், கிரகநிலை மாற்றங்கள் இவையெல்லாம் சேர்ந்து வாழ்க்கையில சங்கடங்களை உருவாக்கி கொண்டே இருக்கும். அந்த சங்கடங்களை கரைக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் இந்த விநாயக பெருமான். அதனால தான் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் அவரை நினைத்து வழிபட வேண்டும் என்று பெரியவர்கள் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். நாளை காலையில நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வழிபாடு, காலை எழுந்ததும் குளித்து சுத்தமாக இருந்து கொண்டு வீட்டில் பூஜை அறையில் விளக்கை ஏற்றி கொண்டு பிறகு விநாயகருக்கு ஒரே ஒரு பூ, ஒரே ஒரு அகல் தீபம், சிறிதளவுக்கு விபூதி மற்றும் சந்தனம் இதையெல்லாம் வைத்து வழிபட்டு விடுங்கள். விநாயகருக்கு இந்த ஒரு மந்திரத்தை காலையில் 108 முறைகள் காலையில் இதையெல்லாம் செய்துவிட்டு கூறி பாருங்கள். அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக விநாயகர் பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார். நாளை நீங்க சொல்ல வேண்டிய விநாயகருக்கான ஒரு மந்திரம் இதுதான். ஓம் கம் கணபதியே நமக. இதை நீங்கள் 108 முறைகள் கூறுங்கள். இது மிகவும் பழமையான மந்திரங்களில் ஒன்றாக இருக்கும் என்று காஞ்சி மகான் மகா பெரியவா கூறியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை குறைத்து வேலை வாய்ப்புகளை திறந்து குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்துவார். எனவே மனதில் இருக்கக்கூடிய பயங்களையும் நீக்குவார். முக்கியமா நீங்கள் நீண்ட நாட்களாக நினைத்து கொண்டிருந்த ஒரு நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். விநாயகரின் அருள் இருந்தால் தடைப்பட்ட காரியங்கள் கூட எளிதாக நடக்கும். எனவே இதனை மட்டும் நீங்கள் நாளைய நாளில் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். உங்களுக்கு இது இன்னும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வழியாக கேளுங்கள், பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியவா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். விநாயகப் பெருமானின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா தடைகளும் நீங்கி நல்ல மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டு நாளைய நாளில் இந்த ஒரே ஒரு வழிபாட்டை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வீட்டிலும் சரி உங்களுக்கும் நிச்சயமாக நடக்கும். பழமையான சாஸ்திரங்களும் பெரிய பெரிய சித்தர்களும் உபயோகித்த
இது சங்கடகர சதுர்த்தி நாள் குறித்து மிகவும் ஒரு உயர்ந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதிவு. குறிப்பா இது காஞ்சி மகான் மகா பெரியவா அவருடைய பக்தர்கள் அனைவரிடமும் விநாயகரை சங்கடகர சதுர்த்தி நாளில் மனமாற நினைத்தால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் கரையும் என்று பக்தர்களிடம் பல முறை கூறியிருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு செயல். எனவே நாளைய இந்த ஒரு நாளில் நாம் செய்யக்கூடிய சிறிய சிறிய வழிபாடுகள் கூட பெரிய ஒரு நன்மைகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த ஒரு வீடியோவில் சங்கடகர சதுர்த்தியின் உண்மையான சிறப்பு என்ன, காஞ்சி மகான் மகா பெரியவா கூறிய அரிய உபதேசங்கள் என்ன என்பதைத்தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடியதுதான் இந்த சதுர்த்தி திதிகள். அதிலும் இந்த கிருஷ்ண பசத்தில் வரக்கூடிய சதுர்த்தி தான் சங்கடகர சதுர்த்தி என்று அழைக்கப்பட்டு வருகிறது. சங்கடம் என்றால் கஷ்டங்கள், தடைகள், துன்பங்கள், மனவேதனைகள் இது அனைத்தும் ஏற்படக்கூடிய ஒன்றாக இருக்கும். அந்த சங்கடங்களை தீர்க்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இதனை சங்கடகர சதுர்த்தி என்று அழைக்கப்பட்டு வருகிறது. இந்த ஒரு நாளை நம்ம விநாயகரை நினைத்து விரதம் இருந்தாலும், ஒரே ஒரு சிறிய பூவை வைத்துக் கொண்டு வழிபட்டாலும், ஒரு மந்திரங்கள் சொன்னாலும் அதனுடைய சக்தியானது பல மடங்கு பலனை தரக்கூடிய புராணங்கள் சொல்லப்பட்டு வருகிறது. அதனால்தான் இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் இந்த ஒரு நாளை விநாயகரை வழிபட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஒரு முறை சில பக்தர்கள் காஞ்சி மகான் மகா பெரியவா அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். சுவாமி, வாழ்க்கையில் எத்தனை முயற்சி செய்தாலும் சில தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு நம்ம என்னதான் செய்வது? அந்த தடைகளை நாம் எப்படி நீக்க வேண்டும் அப்படின்னு காஞ்சி மகான் மகா பெரியவாவிடம் பக்தர்கள் கேட்க, அப்போது மகா பெரியவா சிரித்தபடி ஒரு பதில் கூறியிருக்கிறார். நீங்கள் முதலில் விநாயகரை நினைக்க வேண்டும். விநாயகரை நீங்கள் எப்பொழுதெல்லாம் நினைக்கீங்க, எப்போவாவது தான் பெரியவா நினைப்போம் அப்படின்னு கூற, அதற்கு காஞ்சி மகான் மகா பெரியவா மாதத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகரை நினைத்து வழிபட்டாலே போதும், உனக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது என்று கூறியிருக்கிறார். இந்த ஒரு உலகத்தில் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் முதலில் நினைக்க வேண்டிய ஒரு தெய்வம் விநாயகர். அவர்தான் தடைகளை நீக்கக்கூடிய ஒரு தெய்வம், அறிவை கொடுக்கவும் நல்ல ஒரு தொடக்கத்தை தரக்கூடிய தெய்வமாகவும் இருப்பார். மேலும் மகா பெரியவா பேசும் பொழுது சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகரை நினைத்தால் அவருடைய அருளானது மிக வேகமாக கிடைக்கும் என்று கூறினார். இந்த ஒரு நாளில் சொல்லப்படுகின்ற மந்திரங்கள் ஒரு வருடம் சொல்லும் பலனை இந்த ஒரே நாளில் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குமாம். எனவே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் இந்த ஒரு நாளில் நீங்க கூறி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். வாழ்க்கையில் ஏன் சங்கடங்கள் வருகிறதுன்னு தெரியுமா? பல பேர் வாழ்க்கையில இப்படித்தான் பேசுவாங்க, நான் நல்லதுதான் செய்யறேன், ஆனாலும் எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கு. இதற்கான காரணங்கள் பல இருக்கலாம். சில சமயம் நம்முடைய முன்னோர்கள் செய்த கர்மாக்கள், நம்மால் அறியாமல் செய்த தவறுகள், கிரகநிலை மாற்றங்கள் இவையெல்லாம் சேர்ந்து வாழ்க்கையில சங்கடங்களை உருவாக்கி கொண்டே இருக்கும். அந்த சங்கடங்களை கரைக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் இந்த விநாயக பெருமான். அதனால தான் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் அவரை நினைத்து வழிபட வேண்டும் என்று பெரியவர்கள் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். நாளை காலையில நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வழிபாடு, காலை எழுந்ததும் குளித்து சுத்தமாக இருந்து கொண்டு வீட்டில் பூஜை அறையில் விளக்கை ஏற்றி கொண்டு பிறகு விநாயகருக்கு ஒரே ஒரு பூ, ஒரே ஒரு அகல் தீபம், சிறிதளவுக்கு விபூதி மற்றும் சந்தனம் இதையெல்லாம் வைத்து வழிபட்டு விடுங்கள். விநாயகருக்கு இந்த ஒரு மந்திரத்தை காலையில் 108 முறைகள் காலையில் இதையெல்லாம் செய்துவிட்டு கூறிப்பார்கள். அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக விநாயகர் பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார். நாளை நீங்க சொல்ல வேண்டிய விநாயகருக்கான ஒரு மந்திரம் இதுதான். ஓம் கம் கணபதியே நமக. இதை நீங்கள் 108 முறைகள் கூறுங்கள். இது மிகவும் பழமையான மந்திரங்களில் ஒன்றாக இருக்கும் என்று காஞ்சி மகான் மகா பெரியவா கூறியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை குறைத்து வேலை வாய்ப்புகளை திறந்து குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்துவார். எனவே மனதில் இருக்கக்கூடிய பயங்களையும் நீக்குவார். முக்கியமா நீங்கள் நீண்ட நாட்களாக நினைத்து கொண்டிருந்த ஒரு நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். விநாயகரின் அருள் இருந்தால் தடைப்பட்ட காரியங்கள் கூட எளிதாக நடக்கும். எனவே இதனை மட்டும் நீங்கள் நாளை நாளில் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். உங்களுக்கு இது இன்னும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வழியாக கேளுங்கள், பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.